எனதருமை பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வலையொலி நேயர்களே வணக்கம். சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் அவருக்கு கம்பன் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும். ராமனை புத்தி சுவாதீனம் அற்றவர் அப்படின்னு பேசிவிட்டார். அதே மேடையிலேயே இருந்த பல பேர் அமைதியாக இருக்க, நான் மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியவர், பல லட்சம் வாசகர்களை கொண்டிருக்கக்கூடிய நல்லூர் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மேடையிலேயே பதிலையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு முகநூலில் ஒரு கடிதம் எழுதினார். சாதாரணமாக கடிதங்களே இலக்கியங்களாக வரக்கூடிய பலவற்றை நம்ம பார்த்துருக்கோம். வெளிநாட்டிலையும் உண்டு. ஜி.கே. செஸ்டர்ஃபீல்டுன்னு ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு எழுதின அற்புதமான கடிதங்கள், அரவிந்தர் தன்னுடைய மனைவிக்கு எழுதின கடிதங்கள், அதே மாதிரி பகத்சிங் எழுதின கடிதம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுதின கடிதம், இப்படி பல கடிதங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னே கடித இலக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கடிதம் இருக்குது பாருங்கள், என்றைக்குமே நம்ம விளம்பரத்துக்கு சொல்லுவாங்க, அன்றும் இன்றும் என்றும் போத்தீஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கணும், எப்படி ஒருத்தருக்கு தன்னுடைய கருத்தை அவர் கருத்தை உள்ளம் நோகாதபடி அவருக்கான இடித்துரைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் முகநூலில் இதை அவருடைய கடிதத்தை பார்த்தேன். ஆனால் பொருள் புதிதுன்ற வலையொலி தளத்தில் தான் நான் இவருடைய கருத்தை படித்தேன். அதுக்கப்புறம் இவருடைய முகநூலுக்கு போய் பார்த்து இந்த கடிதத்தினுடைய சிறப்பை சொல்லணும், நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி செயல்படணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாருன்றதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேர்மறை அன்பர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அதனால் பகிர்ந்துருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை முழுமையாக கேட்டு நாம் எப்படி நடந்துக்கணுன்றதை நம்ம உள்ளே வாங்கி மற்றவங்களுக்கும் சொல்லணும். முகநூலில் நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் வைரமுத்துவுக்கு எழுதின கடிதத்தை பற்றி பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த கடிதத்திலே நான் மூழ்கிட்டேன். அந்த கடிதத்தை படிக்கும்போது எனக்கு இலங்கை ஜெயராஜ் அவர்களை எனக்கு 2 முறை தான் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப அற்புதமான கடிதம். நம்ம தமிழ் உலகத்தில் இப்படி ஒரு பாரத சிந்தனை பண்பாட்டோட ஒருத்தர் எப்படி நம்ம ஒருத்தருக்கு நம்முடைய கருத்தை சொல்லணும் அப்படின்றதுக்கு இந்த கடிதத்தை போல ஒரு அழகான உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அவர் எழுதின கடிதத்தை நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப அற்புதமான கடிதம். கருணையில் 2 சொல்லுவாங்க சாதாரணமாக, அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லுவாங்க. ராமாயணத்திலேயே அறக்கருணையும் உண்டு, மரக்கருணையும் உண்டு. நம்ம ஐயா இலங்கை ஜெயராஜ் அவங்க இந்த கடிதத்தில் வைரமுத்துவுக்கு எழுதின இந்த கடிதம் இருக்க, அப்படி அற்புதமாக ஒரு மனம் கொள்ளும் வகையில் இதை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா இந்த கடிதமே நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். எப்படி பழகணும், எப்படி எழுதணும், எப்படி நாம் ஒரு கருத்தை சொல்லணும், இதுக்கெல்லாமே இது ஒரு முன்னுதாரணமான எடுத்துக்காட்டான கடிதம். அவர் ஆரம்பிக்கும் போதே அன்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்குன்னு ஆரம்பிக்கிறார். இதுவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கவிப்பேரரசுன்றது அவராக வைத்து கொண்ட பட்டம், யாரோ அவருடைய அன்பர்கள் எல்லாம் கொடுத்தது. இருந்தாலும் அதற்கும் மதிப்பு கொடுத்து உண்மையாகவே நம்முடைய ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அன்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு அப்படி சொல்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கவியரசு கண்ணதாசன் அவருக்கு இணையாக ஒருத்தருமே வர முடியாது. ஏன்னா உள்ளதை உள்ளபடி சொன்ன ஒரு அற்புதமான கவிஞர் கண்ணதாசன். அவர் கவியரசு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது.
அவரே தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டுன்னு சொன்னார் கம்பனுடைய கவிதையை. அப்படிப்பட்ட அந்த கவியரசுக்கு பிறகு இவர் கவி பேரரசு அப்படி வைத்து கொண்டார். அதை அப்படியே அங்கீகரித்து எழுதுகிறார் பாருங்க. அதுதான் இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு உயர்ந்த உள்ளம். கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வணக்கம், நலம் வேண்டி பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய, ஹிந்து தர்மத்தினுடைய பிரார்த்தனையே. தாய்மானவருடைய அழகான வாக்கு அதுதான் சொல்லுது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. இதை போல ஒரு பிரார்த்தனை உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. என்னுடைய பிரார்த்தனையே அதுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும் என்று சொல்கிறார் வள்ளற் பெருமானார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்கிறார். பசிக்கிறது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, அந்த பசி தொல்லை இருக்கே அப்படின்னு கஷ்டப்படுறவனை பார்த்து மனசு வாடுகின்ற ஒரு வள்ளற் பெருமானாருடைய பரம்பரை நாமெல்லாம். அதனால் நம்முடைய பேச்சும் எண்ணமும் செயலும் எப்படி இருக்கணுன்றதுக்கு என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ஐயா ஜெயராஜ் அவர்கள். நலம் வேண்டி பிரார்த்திக்கிறேன், என்றைக்கும் நலமாக இருக்கணும் வைரமுத்து. இப்போ கடிதத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? மீண்டும் சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டுடுவீங்க. ஒரு இடத்துல வந்து பேசும்போது நாம் என்ன பேசுகிறோம், எந்த சபையில் பேசுகிறோம், யாருக்கு முன்னே பேசுகிறோம், இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொள்ளணுமே. அதை வந்து ஐயா அவர்கள் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. மீண்டும் சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னா ஏற்கனவே சர்ச்சைக்கு ஆளானவர் அவர். அதுக்கு பிறகு கடிதத்தில் தொடர்றார். அந்த விஷயத்திற்கு வரும் முன்பாக முதல்ல என்னுடைய நன்றி அறிதலை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்? எனக்கு அவர் கம்பபாரதி, அவர் ரொம்ப அற்புதமான கடவுளை பற்றின உணர்தலை விஷயங்களை எல்லாம் எல்லா மனசுலையும் சொல்லக்கூடியவர். சொல்லியிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். சென்னை கம்பன் விழா மேடையில் உரையாற்றிய போது என்ன நன்றிக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, வைரமுத்து அவர்கள் இவரை பற்றி சொன்னதை சொல்லி என்னை மிகவும் உயர்த்தி பேசினீர்கள், அந்த அன்புக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா நன்றி வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன் நாம் எல்லாருமே கூட நம்முடைய வாழ்வினுடைய துன்பத்திற்கு காரணம் என்னன்னா நன்றி மறக்கின்ற ஒரு குணம்தான். நன்றியை மறக்கக்கூடாது. ஏன்னா மற்ற தவறுகள் செய்தால் கூட அதுக்கு பரிகாரம் உண்டு, கழுவாய் உண்டுன்றார் வள்ளுவர். நன்றி மறந்தவனுக்கு அதுக்கு பரிகாரமே கிடையாது, கழுவாயே கிடையாது. அதனால் எவ்வளோ எச்சரிக்கையாக அழகாக இந்த கடிதத்தை சொல்கிறார் பாருங்க. என்னை உயர்த்தி பேசினீர்கள், அந்த அன்பு வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். ஆனால் அந்த நன்றி அறிதலை சொல்லும்போது அழகாக திருக்குறளை கொண்டு வராருங்க. திருக்குறளில் ஐயா அவர்களுடைய உரையை கேட்டவங்களுக்கு தெரியும், பேச்சை கேட்டவங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே நாம் உரையை படிக்கும்போது அந்த கவிஞன் வந்து, அந்த புலவன் வந்து, அந்த தெய்வ அருள் பெற்ற அருளாளர் என்ன சொல்ல வரார், அவருடைய ஆத்மா என்ன அப்படி நாம் தெரிந்து கொள்ளணும். 1000 படிக்கலாம் நம்ம, ஆனால் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிலார் என்று பாரதி சொல்கிறார். எத்தனையோ படிக்கலாம், அவர் என்ன சொல்ல வர்றார், அதில் சாராம்சம் என்ன, அது தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். அதனால தான் வாழ்நாள் ரொம்ப சின்னது, கொஞ்சமாக தான் நம்ம படிக்க முடியும். அதில் நாம் என்ன சொல்கிறாருன்னு தெரியணும். அதுக்கு அழகாக அவர் சொல்கிறார் பாருங்கள். இதில் எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த கடிதத்தில். நன்றி அறிதல் எனும் அதிகாரத்திற்கு அப்பால் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை வைத்ததன் நோக்கம் தாங்கள் அறியாதது அல்ல. இதிலேருந்து படிக்கிற இந்த கடிதத்தை படிக்கிறவங்க தெரிந்து கொள்ளணும், நாம் இன்னும் திருக்குறளை ஆழமாக படிக்கணுன்றது தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி எழுத்தெண்ணி படித்தவர் நம்முடைய கம்பபாரதி ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். இப்போ வரக்கூடிய மாணவர்கள், இப்போ வரக்கூடிய எழுத்தாளர்கள், இப்போ இருக்கிற நாம் அத்தனை பேருமே அரசியல்வாதிகள் உள்பட
திருக்குறளை நாம் நல்லா படிக்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். எப்படி அதிகார வைப்பு முறை இருக்கிறது, பாயிரையல்னா என்ன, இல்லறையல்னா என்ன, துறவர இயல்னா என்ன, ஊழியல்னா என்ன, ஏன் பாயிரையலுக்கு அப்புறம் இல்லறையல் வந்திருக்கு, அந்த பாயிரையலில் முதல்ல ஏன் கடவுள் வாழ்த்து வைத்தார், கடவுள் வாழ்த்துக்கு பிறகு ஏன் வான் சிறப்பு வைத்தார், இப்படி எல்லாவற்றையும் அழகாக நமக்கு சொல்லி இன்னும் சொல்லி கொண்டிருக்கிற பெரியவர் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள். காரணம் என்னன்னா, பரிமேலழகர் உரையும் அவருக்கு குருவாக இருந்தவர்களுடைய தமிழறிஞர்களுடைய உரையையும் செவிமடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரார். அதனால தான் இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கார், நன்றி அறிதல் எனும் அதிகாரத்திற்கு அப்பால், நீங்கள் எனக்கு நன்றி சொன்னீங்க, என்னை உயர்த்தி பேசினீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நன்றி அறிதல் எனும் அதிகாரத்திற்கு அப்பால் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை வைத்ததன் நோக்கம் தாங்கள் அறியாததல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு கவிஞர், உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை என்ற ஒரு தன்னடக்கத்தோடையும் சொல்கிறார். இத்தனைக்கும் கம்பவாரதி அவர்கள் நிறையவே கற்றவர், நல்லா தெரியும். ஆனால் எப்படி சொல்கிறார் பாருங்கள் தன்னுடைய கருத்தை. ஹவு டு ப்ரெசென்ட் அவர் ஐடியாஸ், எப்படி நாம் ஒரு கருத்தை ஒருத்தருக்கு சொல்லணுன்றது கூட இந்த கடிதம் ஒரு முன்னுதாரணம். அந்த வள்ளுவ நெறி நின்றே இக்கடிதத்தை நான் வரைய முன் வைக்கிறேன். நான் முன்னெடுக்கிறேன், இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நான் எப்படி எழுதுகிறேன், இதை மனசில் வச்சுட்டு தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக, கற்பனை மிகுந்த உங்களது இயல்பு, கவிஞருக்கே கற்பனை உண்டு, கற்பனை இல்லைன்னா கவிஞனாக இருக்க முடியாது. அந்த கற்பனையில் அதனாலேயோ என்னவோ தெரில, உங்களுடைய சாதாரணமான பேச்சிலையும் எழுத்துலேயும் கூட ஒரு இந்த கற்பனைத்தன்மை, மிகைத்தன்மை குவிந்து விடுகிறதுன்னு சொல்கிறார். இது உண்மைதான். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு தொழிலில் ஈடுபடுறோன்னு சொன்னால், அந்த தொழிலினுடைய தன்மை நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய நண்பர்களிடத்திலேயோ பிரதிபலிக்காமல் நாம் இயல்பாக இயற்கையாக பேசணும், பழகணும். இதை அழகாக சொல்கிறார் பாருங்க, வைரமுத்து அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய கற்பனைத்தன்மையினால் மிகைத்தன்மையாக நீங்கள் பாட்டில் எழுதுறது உங்களுடைய எழுத்துலையும் பேச்சிலையும் கூட இருக்குது போல் இருக்குது அப்படி சொல்கிறார். அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, புகழ்ந்தா உச்சகட்டத்துக்கு போய்டுறீங்க, ஒருத்தரை கீழே போடணும்னா அதள பாதாளத்துக்கு போய்டுறீங்க. இது ஒரு சாதாரண ஒரு இயல்பான மனிதனுக்கு அழகு இல்லை, அது ரொம்ப ஆபத்து அப்படின்றத சொல்கிறார். இதுக்கு தான் நீங்கள் இந்த சர்ச்சைக்கு உங்களுக்கு இழுத்துட்டு போனதுக்கு காரணமே இதுதான் அப்படி சொல்கிறார். அடுத்ததாக, எப்போதும் உங்களது எழுத்தும் பேச்சும் சர்ச்சைகளை உருவாக்கணும் என்று விரும்புகிறீர்கள் போல அங்கனமாய்த்தான் என்ன தோன்றுகிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம பேசினா அது சர்ச்சையாகணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும், 4 பேர் நம்மளை பற்றி பேசணும், அப்படி சில பேருக்கு எண்ணம் வரும். இது ரொம்ப ஆபத்தான எண்ணம். இன்றைக்கி வர இந்த தற்கொலைகளுக்கு காரணம் என்னென்னா, என்னை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறான், அதனால் அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இளைஞர்கள். இது ரொம்ப ஆபத்து. இது என்னை பற்றி யாரும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், எப்படி இருந்தால் இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுக்க முடியுன்ற எண்ணம் இருக்கணுமே தவிர, என்னை பற்றி எல்லாரும் பேசணும். அதுக்கு டாக் ஆஃப் தி டவுன்னு சொல்லுவாங்க. என்னை பற்றியே பேசின்னு, ஓ என்னை பற்றி பேப்பரில் வந்திருக்கு. மாணிக்க வாசகர் சொல்கிறார், அவர் முதலமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டில் நமக்கு முதலமைச்சராக இருந்தவர்களையே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல முதலமைச்சர்களை பார்த்துட்டு நாம் அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள்லாம் இருந்தாங்களா இல்லையான்னே நமக்கு இதுவாகிடும், ஒரு மறந்தே போயிடும். அந்த முதலமைச்சராக இருந்தவர் சொல்கிறார், வேண்டேன் புகழ். முதல்ல புகழுக்கு அடி, பணம் கூட சேர்த்தவன் அவனுக்கு மேலே வரும், கீழே போகும், எல்லாம் நடக்கும். ஆனால் புகழுக்கு ஆசைப்பட்டுட்டான்னா, புகழையும் எப்படி தன்னை பற்றி எல்லாரும் பேசணும், எப்பயும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதை பற்றி அவர் சொல்லும்போது, நீங்கள் அப்படி ஏதாவது நம்மளை பற்றி பேசணுன்றதுக்காக இதை பேசிட்டீங்களோ அப்படின்னு கூட எனக்கு எண்ணம் வருது அப்படின்றத அழகாக சொல்கிறார். சமூகத்தின் கவனம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அதுவோ. என் ஊகம் உண்மையாயின் நீங்கள் தவறு இழைக்கிறீர்கள். இந்த ஊகம், இந்த அனுமானம், இப்படி தான், இதனால தான் நீங்கள் இப்படி பேசி நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த உண்மையாக இருக்கிற பட்சத்தில்
நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க ஐயா அப்படின்னு நம்ம கம்பபாரதி ஐயா அவர்கள் சொல்கிறார். இது உண்மை, நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பாடம். இது ரொம்ப இந்த இந்த விஷயத்தை குறித்து நாம் ரொம்பவே யோசனை பண்ணணும், சிந்திக்கணும். இந்த கடிதத்தை நான் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த கடிதத்தில் வர ஒரு எழுத்தும் ரொம்ப அற்புதமான, அவர் எப்படி இதை எழுதினார்னு தெரியல, ரொம்ப சிந்தித்து செயல்பட்டு ஹிருதயபூர்வமாக உள்ளத்திலேருந்து வந்திருக்கிறது. உள்ளது கவிதைன்னு வாங்க, இந்த கடிதமே உள்ளத்திலிருந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு இப்போ கடிதத்துக்கு அவர் சொன்ன அந்த சர்ச்சைக்கான விஷயத்தை பற்றி பேச வரார், சொல்ல வரார். நடந்து முடிந்த சென்னை கம்பன் விழாவில் பேசும்போது தெய்வராமனுக்கு சித்த சுவாதீனம் இருக்கவில்லை என நீங்கள் கூறப்போய் பத்திரிகைகளிலும் இணையங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சர்ச்சைகள் தீயாய் விடித்திருக்கின்றன. இது தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். அவர் சித்த சுவாதீனம் இருக்கல. எப்பவுமே நம்முடைய சித்தம் நம்ம சுவாதீனத்தில் இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். மனத்தினுடைய ஒரு பிரிவு தானே சித்தம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதனால் சித்தம் அழகாக இருக்கணும். இப்போ சித்தமே சுவாதீனம் இல்லாமல் ராமருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்ல போய் அது பெருசாக போயிடுது. உண்மைதான் அது. அதை இன்னும் அழகாக எப்படி சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு ஏன் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் சேலத்தில் ராமனுக்கே செருப்பு மாலை போட்டு சீதைக்கு செருப்பு மாலை போட்டு போன நம்முடைய தமிழகம்தான். ஆனால் அப்படி இல்லை. வள்ளற்பெருமானார் ராமனை பற்றி மிகவும் அற்புதமான பாடல் பாடியிருக்கிற இடம் இது. திருவள்ளூரில் எவ்வளூர்னு பேர். வீரராக சுவாமி பற்றி பாடும்போது வள்ளற்பெருமானார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். அந்த பாட்டை நம்ம அவசியம் பார்க்கணும், படிக்கணும், பாடணும். அப்படிப்பட்ட நாடு இது. ராமனை கொண்டாடின நாடு. அதனால தான் இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு ஒருத்தருக்கு ராமச்சந்திரன்னு பேர். இங்கே கடவுளை இல்லைன்னு சொல்லவருக்கே ராமசாமின்னு தான் அவங்க அப்பா அம்மாலாம் பேர் வச்சுருக்காங்க. எல்லாமே ராமன் சம்பந்தமாகவே தான், தொடர்பாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும். ஏதோ ராமன் அந்நியன்ற மாதிரி கிடையாது. அதனால் ராமனை பற்றி சொல்லும்போது முன்ன ஒரு காலத்தில் அமைதியாக இருந்தாங்க. சரி, ஏதோ பாவம் சித்த சுவாதீனம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்கு மாத்தால் அடித்தான் அப்படின்னு. அப்போ கூட இது வழக்கு தொடுத்தார். அவர் பேரும் ராமசாமி தான், சேலம் ராமசுவாமின்னு ஒருத்தர். ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு போராட்ட வீரர். நம்முடைய தெய்வங்களை இப்படி தரக்குறைவா அவங்க தாக்குறாங்களே அப்படின்ற வெகுண்டெழுந்து அவர் ஒரு வழக்கும் வேற தொடுத்தார். அந்த வழக்கு என்னாச்சுன்னா, அப்போ இருக்கிற நீதிபதி கேட்டார், ஆமாம் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டாங்க, சரி அதை எத்தனை பேர் பார்த்தாங்க? எல்லாருக்கும் எதிரில் பகலில் தானே, ராத்திரி எங்கேயோ தனியாக எங்கேயோ ஒரு மலைப்பகுதியில் குகையில் போய் பண்ணலையே. இல்லைங்க, பொது வழியில் தாங்க செஞ்சாங்க. ராமனை இப்படி அவமானப்படுத்தினாங்க, சீதையை லக்ஷ்மணன்லாம் செருப்பு மாலை போட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னார். சேலம் ராமசாமி வழக்கு தொடுத்தவர். இதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் தீர்வு கொடுக்கணும், இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு. அப்போ அந்த நீதிபதி கேட்டார், நீங்கள் ஒருத்தர் தான் வரீங்க, அங்கே பார்த்துட்டு இருந்தவங்களாம் கொதித்து வரலையே, அவங்களுக்கு உணர்வே வரலையே, அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க ராமனுக்கு செருப்பு மாலை போடுறத அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய தாயை, நம்முடைய அம்மாவை, நம்ம தெய்வங்களை, நம்ம கோவில்களை அழிக்கிறவங்களை இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க நம்முடைய கம்பபாரதி ஐயா அவர்கள். இன்று பலரும் உங்களை கடுமையாய் தாக்கி வருகிறார்கள். அந்த தாக்குதல்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றன. அது வேற இருக்கு. ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க, அப்படி வந்துருது. ஏன்னா இப்போ சூழ்நிலை, ஹிந்து சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ நீங்களோ கடிதத்தில் சொல்கிறார், எதுவும் நடக்காதது போல மௌனம் காக்கிறீர்கள். மக்கள் கருத்துக்கு நீங்கள் செய்யும் மரியாதை இவ்வளவுதானா? கவலையாய் இருக்கிறது. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள். எழுத்து எண்ணி எழுதியிருக்கார். சொற்கள் எல்லாம் அப்படி அற்புதமாக வெடித்திருக்கிறார். இதில் வைரமுத்துவுக்கு சொல்கிறார், இதானே என் மரியாதை? உன்னை கவிஞர்னு சொல்லி உன் பாடலெல்லாம் கேட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதான மரியாதை? பல கோட்டி 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 மனிதர்கள் வணங்குகிற தெய்வத்தை பற்றி இப்படி சொல்லிட்டேயா? அதுவும் எங்கே அந்த மரியாதா புருஷோத்தமனாகிய ராமனை
போற்றணும் அப்படின்னு சொன்ன கம்பனுடைய விழாவில், அதுவும் கம்ப விருது கொடுக்குற விழாவில், அது உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, இப்படி செய்யலாமா ஐயா, இது ரொம்ப கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு அழகான விஷயம் பாருங்கள். அடுத்தது மேலே இப்போ சொல்கிறார் அவர் கடிதத்தில், உங்களை விமர்சிப்பவர்களையும் குற்றம் சொல்லிவிட முடியாது. விமர்சிக்கிறாங்களே, என்னையா இப்படிலாம் தரக்குறைவாக விமர்சிக்கிறீங்க ஒருத்தரை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா தெய்வமாகவே ராமனை நினைக்கிறோம். பெண்களுக்கும் ராமலக்ஷ்மின்னு பேர், சீதான்னு பேர், ஆண்களுக்கும் ராமன்னு பேர், நாடு முழுக்க ராமம் உண்டு, எத்தனையோ பேர் எல்லா மொழிகள்லையும் பாடியிருக்காங்க. அதனால் அந்த ராமனை இழிவுபடுத்தின உடனே இன்றும் இவ்வுலகில் அறம் தழைக்க காரணமாயிருக்கும் ராமனை, சான்றோர் பலர் உச்சி மேல் வைத்து உவந்த ராமனை நீங்கள் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டே, ஐயோ நாவினால் சுட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? ஏன்னா அந்த வடு போகவே போகாது. இனிமேல் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்பீங்களான்னு தெரியல, ஒருவேளை நான் சொன்னதே சரின்னு கூட நீங்கள் செய்யலாம், அது வைரமுத்தவர்கள். ஆனால் நாவினால் சுட்ட வடு இருக்க கோபத்தை தான் வரவழைக்கும். அது மாறாதுன்னு மறைமுகமாக நமக்கு தெரியுது. ஏன்னா தீயினால் சுட்ட புண் ஊழ் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அடுத்தது அந்த கடிதத்தில் மேலே சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொல்ல வர்றார்? நீங்கள் சொன்ன சித்தஸ்வாதீனம் அற்றவர் என்ற தொடருக்கான இன்றைய அர்த்தம் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மேற்சொன்ன வார்த்தையினை மிக்க மனவருத்தத்தோடு பயன்படுத்தி இருக்கிறேன். இதுதான் அந்த இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. அவர் ஹிருதயத்தில் தன்னுடைய இதய நாயகனாக தினமும் போற்றி வழிபடுகின்ற அந்த பண்பாட்டின் முகவரியாக இருக்கிற ராமனை சித்தஸ்வாதீனம்னு சொல்கிறதுக்கு கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு தான் வருத்தப்பட்டிருக்கார், மனசு வருத்தமாயிருக்கு, கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு தெரியுது. ஒரு இந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க அந்த வார்த்தைகளில். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று நினைவுக்கு வருது. நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி தெரியும். அவருடைய சீடராக இருந்த நம்முடைய டாக்டர் உவே சாமிநாத ஐயரையும் தெரியும். எனக்கு நினைவு சரியாக இருந்து நான் படித்தது சரியாக இருந்ததுன்னா, அவர் ஒருத்தர்கிட்ட புஸ்தகம் இவர்கிட்டேருந்து வாங்கிட்டு போனார். சாமிநாதையர்கிட்டேருந்து அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போனார். புஸ்தகத்தை இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் தவிர புஸ்தகத்தை கொடுக்க காணோம். ஒரு எதிரில் பார்த்து, என்னையா புத்தகத்தை வாங்கிட்டு போனேயா, கொடுக்கவே இல்லையா, ஆமாம் உங்கள் பேர் என்னையான்னு கேட்டார். மீனாட்சி சுந்தரம்னு சொன்னவுடனே, வேண்டாம் வேண்டாம் புஸ்தகத்தை நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்ன? தன்னுடைய குருநாதர் பெயர் மீனாட்சி சுந்தரம்னு நினைவுக்கு வந்ததுன்னா எந்த அளவுக்கு அவருக்கு குருநாதர் பேரில் மதிப்பு இருக்கும். அப்படித்தான் நம்முடைய ஐயா ஜெயராஜ் அவர்களும் சித்தஸ்வாதீனம்னு நீங்கள் சொல்லிவிட்டீங்க இல்லைன்னு, ஆனால் அதை எழுதுறதுக்கே எனக்கு கை கூசுறது. ராமனை குறித்து அத்தகைய ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதாய் எழுதுகையில் கூட வலி தாங்காமல் என் கரங்கள் நடுங்குகின்றன. ஆஹா, அற்புதம்! ஒரு ஒரு தெய்வ பக்தி அப்படின்னு சொன்னால் பக்தி எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த வரிகள் ஆஹா, படித்துக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது எனக்கு. இப்படித்தான் நம்முடைய பக்தி இருக்கணும். பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார்னா பாரதி மணக்குள விநாயகரை பற்றி பாடும்போது அப்படி அந்த ஒரு சொல்லையும் எண்ணி 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 எழுதியிருக்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். அடுத்தது சொல்கிறார், நீங்களே நினைத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுயா, நிகழ்ச்சி நடக்குது. யாராவது ஒருத்தர் நீங்கள் இவருக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது, இவருக்கு பிறந்தநாள் நடக்குதோ அல்லது வேறு ஏதோ அவார்டு வாங்கினார், விருது வாங்கினார், அதுக்காக இவருக்கு மரியாதை செய்கிறாங்கன்னு அவர் வீட்டில் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா, அப்போ எவனாவது வந்தவன் ஒருத்தன் இவர் வாங்கியிருக்காருங்களே, இவர் பிறந்தநாள் நடக்கிறத, இவர் சித்த சுவாதீனம் இல்லைங்க, இவருக்கு புத்தி அவர் சுவாதீனத்தில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் முடியுமாயா? உன்னால் தாங்கிக்க முடியுமா? உன்னால் தாங்கிக்க முடிகிறதோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவெல்லாம்
சாத்துன்னு சாத்த மாட்டானா? இன்னும் சொல்ல போனால் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல அந்த நிகழ்ச்சியாளர்கள், அந்த நிகழ்ச்சிக்காக வந்த பார்வையாளர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு ஏதாவது ஒரு கலவரம் நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அதனை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? உங்களை விடுங்க, ஏன் உங்களை சார்ந்தவர்கள் தானும் அப்படி சொன்னவரை அங்கிருந்து ஒழுங்காக திருப்பி செல்ல அனுமதித்திருப்பார்களா? கம்பன் சபை அனுமதித்திருக்கிறது. அது அச்சபையின் சான்றாண்மையின் அடையாளம்ன்றது. இந்த உலகத்தில் நம்ம தர்மம் ஒன்று தான், எதிர்கருத்தை கூட வாங்கி இருக்கு. ஆனால் அது என்ன எடுத்து அந்த பலமானது பலகீனமாக தெரிஞ்சு போச்சு. அதையும் சொல்றார் ஐயா. ஒருவன் சான்றோர் கூடிய சபை ஒன்றில் தன்னிலை அறியாமல் கண்டபடி பேசினானா, அவனை மடக்கி பேசிவிடாமல் இழிவு செய்தால் பலரும் கூடிய அச்சபையின் முன் அவனது மானம் போய்விடுமே என நினைத்து அச்சபையில் இருந்த கற்றறிந்த சான்றோர்கள் தம் கருணையினால் அவன் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனித்து கேட்டிருந்தார்களாம். இதுக்காக நாலடியார்லேருந்து ஒரு பாடல் கொடுக்குறார் பாருங்க ஐயா. அதான் சொல்கிறேன், இந்த கடிதமே இது பாட புத்தகத்தில் ஒரு மாணவனும் இப்போ படிக்கணும், ஆசிரியரும் படிக்கணும், அரசியல்வாதிகள் படிக்கணும், கலைஞர்கள் படிக்கணும், கவிஞர்கள் படிக்கணும். அற்புதமான கடிதம், அற்புதமான கடிதம். இச்செய்தியை நாலடியாரில் வரும் ஒரு பாடல் கூறுகிறது. புல்லா எழுத்தின் பொருளில் வருங்கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்ற அவன் பல்லாருள் நாணப்பறிந்து. உண்மையிலே இந்த கடிதத்தை படிக்கும்போது தான், ஐயாவுடைய கடிதத்தை படிக்கும்போது தான், ஆகா நாலடியாரில் ஒரு பாட்டு நமக்கு தெரிஞ்சுதேன்னு நினச்சேன் நான். இந்த பாடல் தான் எனது ஞாபகத்திற்கு வருகிறதுன்னா எந்த அளவிற்கு நம்முடைய சான்றாண்மை உள்ள அந்த சபை அங்கே இருந்திருக்குன்றத என்ன அழகாக சொல்கிறார். அதோடு இல்லை, மேலே சொல்கிறார் பாருங்க. கம்பன் விழா சபையை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட்டீர்கள். அவர் கம்பன் விழா ஒன்று இருக்குன்னா எப்படி வந்தது, அதனுடைய வரலாறு என்ன, ஏன் நம்மளை கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க, அவார்டு ஏன் நமக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு ஏன் நம்முடைய அன்பிற்குரிய மங்கையர்க்கரசி சாரதா நம்பியாரூரை கூப்பிட்டுருக்காங்க, ஆழ்வார்கள் மையம் நடத்துகிறார். இத்தனைக்கும் அவர் இருக்கக்கூடிய கட்சி கடவுள் இல்லைன்ற கட்சி, அதில் நம்முடைய தெய்வங்களை பற்றி இகழ்கின்ற கட்சி எல்லாம் தான். ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் ஆழ்வார்கள் மையம்னு ஒன்று நடத்தியிருக்கார். இதெல்லாத்தையும் அழகாக நம்முடைய ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் எப்படி எடுத்து வைக்கிறார் பாருங்க. ஒருத்தருடைய மனது கூட புண்படாமல் அதே சமயத்தில் அழுத்தமாக ஆழமாக என்ன அற்புதமாக தன்னுடைய விஷயத்தை சொல்றார் பாருங்க. கம்பன் கழகங்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. கம்பனை கடவுளாகவே நேசித்து வந்த கம்பன் அடிப்பொடி என்கின்ற ஒரு மனிதன் தான் காரைக்குடியில் கம்பன் கழகத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தார். பின்னர் கம்பன் கழகங்கள் பலவற்றை ஊர்தோறும் ஆரம்பிக்கவும் அவரே வழி செய்தார். இதாங்க சிறப்பு. இப்போ பாருங்க, இந்த கழகத்தின் மூலமா கம்பன் அடிப்பொடி ஷா கணேசன் அவர்களுடைய பெருமையும் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த சான்றோனின் சிந்தனையில் பிறந்த வித்து இன்று தமிழ்நாட்டை கடந்து பாரதத்தையும் தாண்டி உலக நாடுகள் பலவற்றில் விருட்சமாக விரிந்து நிற்கின்றது. அப்ப கம்பனை நேசித்தார் என்றால், கம்பனை நேசிக்கின்றவர்கள் கம்ப ராமனை எப்படி நேசிப்பார்கள்? அதுக்கு கம்பன் அடிப்பொடி ஷா கணேசன் அவர்கள் எப்படி உதவி செய்திருக்கிறார், எப்படி அந்த விதைத்திருக்கிறார், அந்த விதை இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறதே. ஆஹா, எத்தனை செய்திகள் பாருங்க ஒரு கடிதத்தில். இவையெல்லாம் நீங்கள் அறியாத செய்திகள் அல்ல. மறுபடியும் அவர்கிட்ட வர்றார். வைரமுத்துக்கு தானே இந்த கடிதம். அவர்கிட்ட இது ஒன்றும் நீங்கள் தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒருவேளை தெரியலையோ என்னவோ இருந்தால் அது சூச்சகமாக சொல்கிறார். கோபக்காரனான கம்பனடி பொடி மட்டும் அன்று நீங்கள் பேசிய சபையில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், என்னாகி இருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். நினைக்கவே அச்சமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சபையில் இருக்கிறவங்க கம்பன் அடிப்பொடி ஷா கணேசனுடைய அப்படி கம்பன் அடிப்பொடி ஷா கணேசனாகவே அவர்கள் இருந்திருந்தால் வந்திருந்தவர்கள் நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு தான் அர்த்தம். அதுதான் சொல்றாரு.
நினைக்கவே அச்சமாக இருக்கிறதுன்னா உடஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த இடம்தான் களைபரமாக போயிருக்கும். அதுக்கு அடுத்தது மேலே சொல்றார். அப்ப கம்பன் அடிப்பொடி சா கணேசனை நம் உள்ளத்திற்குள் நாம் கொண்டு வரலன்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவன் வழி நாம நிக்கல. இன்னும் கம்பன் கழகத்தை வச்சு பிரயோஜனம் இல்லையா? கம்பன் கழகத்திற்கு ஆதாரமாக அதுக்கு விதை போட்ட அந்த கணேசன் ஐயா, கம்பன் அடிப்பொடி, காரைக்குடி கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா வழியில நாம நிக்கணுமா இல்லையா? அதை என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. கம்பன் அடிப்பொடி வரைந்த கோட்டிற்குள் நின்று இன்று எத்தனையோ கம்பன் விழாக்கள் சிறப்பாக நடந்து முடிந்து விட்டன. அந்த விழாக்களில் எத்தனையோ நிறையறிஞர்கள் கலந்து கொண்டு தம் அறிவாற்றலால் கம்ப காவியம் எனும் வைரத்தை பட்டை தீட்டி மிளிரச் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மகான்கள், எத்தனை தமிழறிஞர்கள், எத்தனை கம்பன் கழகங்களில் இன்னைக்கும் கம்பனையும் ராமனையும் போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கையா அது? அப்ப அதை பத்தி நீ கொஞ்சமாவது நம்ம யோஜனை பண்ணி இல்லை இந்த விஷயத்தை பேசியிருக்கணும். மேலே போறார். கம்பன் காவியத்துள் இருக்கும் சர்ச்சைக்குரிய இருப்பகுதிகளுக்கும் கூட அவர்கள் தம் மதிநுட்பத்தால் ஒளி பாய்ச்சி கம்பனையும் காவியத்தையும் மதிப்புறச் செய்கிறார். சில பகுதி இருக்கலாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதை ஐயா அவர்களுடைய பொருளையே சொல்லிலேயே வாக்கிலேயே சொல்லணும்னு சொன்னால், எப்பவுமே கவிஞனுடைய ஒரு கவிதையை பிடிச்சா சொல்ல வைத்து கொண்டு பொருளுக்கு போகக்கூடாது. பொருள்லேருந்து சொல்லுக்கு வரணும். அதான் பாரதி சொல்வானே, ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிலார். எத்தனையோ அணிகோள் செய் காவியம் 1000 கற்பினும், ஆயிரக்கணக்கான நீ நூல் படித்தாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவு வரணும்னா அந்த கவியாகவே நாம் அவனுடைய ஹிருதயத்திற்குள் புகுந்தால்தான் அந்த கவியினுடைய தன்மை நமக்கு வரும். அதை என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அத்தகையோரால் வளர்க்கப்பட்ட சபைதான் கம்பன் விழாச்சபை. அந்த நிறைத்தன்மையால் தான் அன்றைய உங்களின் சர்ச்சைக்குரிய பேச்சு, அதை அந்த பேச்சை அந்த சபை அப்படி சகிச்சுண்டு உட்கார்ந்து. இல்லைன்னா இதே வேற இடமா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அதை சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு முன்னாடி சொன்னார் பாருங்க. அதான் அதை அழகாக சொல்ல போகிறார். இப்போ அடுத்தது சொல்ல போகிறார் இந்த கடிதத்தில். நீங்களோ கற்றோர் சபை என்று கருதாமலும் வார்த்தைகளின் வலிமை அறியாமலும் காசில் கொற்றத்து ராமனை. என்ன பாருங்க, கம்பன் சொன்ன தொடரை என்ன அழகாக பயன்படுத்துகிறார் பாருங்க. காசில் கொற்றத்து ராமன், குற்றமற்றவன் ராமன், சக்கரவர்த்தி திருமகன். அதை கம்பன் சொல்றான். அப்ப கம்பன் எப்படி ராமனை சொல்லுவானா? திகைத்தனை போலும் செய்கின்றதுக்கு இப்படி விளக்கம் கொடுப்பானா அவன்? அதுக்காக அந்த கம்பராமாயணத்தை எழுதினா எழுத மாட்டான். காசில் கொற்றத்து ராமனை பழி சொல்லி கம்பன் விழா சபையை களங்கப்படுத்தி விட்டீர்கள். அது எத்தனை பெரிய தவறு! என்னையா இப்படி பெரிய தப்பை பண்ணிட்டேயா? நீ கவி பேரரசு உன்னை அழைச்சிருக்கோம், நீ எப்படி இருந்திருக்கணும், இப்படி செய்யலாமாயான்னு ரொம்ப அழகா நளினமா இப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லியிருக்கார். அடுத்து அவர் சொல்ல வர்றார் பாருங்க. இதனை மரபு அறியாததால் வந்த தவறு என்பதா, நமது மண்ணின் இயல்பு அறியாததால் வந்த தவறு என்பதா, அதுவும் அன்றேல் மன்றின் உணர்வு அறியாததால் வந்த தவறு என்பதா? எனக்கு புரியல. சே இந்த வரியில 3 விஷயம் நம்ம கத்துக்கணும்னு சொல்றாரு. 3 விஷயத்தை நம்ம கத்துக்கணும். ஒன்று, ஒரு நாட்டிலே வாழ்பவன், ஒரு மண்ணிலே வாழ்பவன், ஒரு இனத்தவன் தன்னுடைய இனத்தினுடைய மரபு, தன்னுடைய நாட்டினுடைய மரபு, தன்னுடைய மண்ணினுடைய மரபு தெரியணும். அப்படி தெரியலன்னா அது தப்புங்கிற. உன்னுடைய நாட்டினுடைய மண்ணினுடைய வாசனையே தெரியாம நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்ன பலன் நீ வாழ்ந்ததுக்கு? அப்ப முதல்ல உனக்கு மரபு தெரியணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அது தெரியணும், மரபு. அப்புறம் மண்ணினுடைய இயல்பு தெரியணும். நம்ம மண்ணுக்கு ஒரு இயல்பு இருக்கு. நாம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், என்னன்னு கம்பெனிஸ் ஷேக்ஸ்பியர் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இங்க இருக்கிறவன். ஷேக்ஸ்பியர் நாடகம் வேற, கம்பன் வேறையா? அவன் நாட்டில் யாருமே ஷேக்ஸ்பியர் இஸ் கம்பன் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்றதே இல்லை. இதை விட கொடுமை, இதை கம்பெனியும் விட்டு வைக்கல, காளிதாசனையும் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். காளிதாசன் இஸ் ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியான்வான். என்னையா இது? காளிதாசனும் கம்பனும் எங்கேயோ இருக்கான். காளிதாசன் கவிதை புனைந்ததும்
கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும், இதுதான் பாரதியாருடைய மரபு அறிந்த பெருமை, மண்ணினுடைய இயல்பு அறிந்த பெருமை. பாரதியாரை ஏன் படிக்கணும்னு சொல்றோம், ஏன் அவனை மகாகவின்னு சொல்றோம்? 1000 ஆண்டுகள் தவம் இருந்தாதான் ஒரு மகாகவி பறக்க முடியும். இதை அழகா நம்முடைய கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் 3 விஷயங்கள் சொல்றார். இது அவசியமானவர்கள் இந்த கடிதத்தை படிக்கணும். இந்த கடிதத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் கொண்டு போகணும் தமிழ் மக்களுக்கு. இது ஒன்று போகிறோம். இந்த கடிதம் மரபு அறிய வேண்டும், மண்ணினுடைய இயல்பு அறிய வேண்டும். கடைசியா 3வது சொல்றார், நீ எங்க பேசுறையோ அந்த மன்றத்தினுடைய உணர்வு அறிய வேண்டும். யார்கிட்ட பேசுற, அங்க இருக்கிறவன் யாரு, அவனுக்கு என்ன உணர்வு இருக்கு, அதையாவது தெரிஞ்சுக்கையா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப 3 விஷயம் சொல்றார். மரபு கூட்டல், மண்ணின் இயல்பு கூட்டல், மன்றத்தின் உணர்வு. இந்த 3ம் சேர்ந்தால்தான் உன்னால் நினைக்கவோ பேசவோ செயல்படுத்தவோ முடியும். இது ஒரு இனத்திற்கான மிகப்பெரிய அற்புதமான செய்தி. மீண்டும் இதை படிக்கிறேன். இந்த பத்தி இருக்கு பாருங்க, அற்புதமான பத்தி. ஒரு தேசத்தீர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய அன்பிற்குரிய வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். மரபு தெரிந்திருக்கணும், அந்த மண்ணின் இயல்பு தெரிஞ்சிருக்கணும், நீ பேசக்கூடிய மன்றத்தின் உணர்வு அறிந்திருக்க வேண்டும். ஒன்றுமே புரியலையே எனக்கு, நீ எதுக்கு தான் இதை பேசின, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு மரபு தெரியலையா, அல்லது மண்ணின் இயல்பு தெரியலையா, அல்லது நீ பேசுகிற மன்றம் அந்த கம்பன் கழகத்தினுடைய மக்கள் கேட்க வந்திருக்காங்களா, அவங்க உணர்வே தெரியலையா. மேல் கொண்டு போறார் பாருங்க. ராமனை பார்த்து வாலி சொன்னார் போல என்ன சொன்னா, திகைத்தனை போலும் செய்கை, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய். அவன் அதே பாட்டிலே கம்பன் சொல்றான், ஓவியத்தை எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ. உன்னை வரையணும்னா கூட ஓவியத்தில் வரையவே முடியாதையா. அந்த எந்த வரையறைகளுக்குள்ளும் கட்டுப்படாதவன், பரம்பொருளவன். கம்பன் ராமனை பார்த்தது பரம்பொருளாக பார்த்தான், மும்மூர்த்திகளுள் ஒருவனாக பார்க்கல அவன். இதுவையும் சொல்றார் அவர். ராமனை பார்த்து வாலி சொன்னார் போல, அதுவும் வாலி சொல்றான், அடிபட்டவன் சொல்றான், கோயியல் தருமம் உங்கள் குலத்துதி தோருக்கெல்லாம் ஓவியத்து எழுத முன்னா உருவத்தாய் உடமையன்றோ. ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்றே உங்களது செயலுக்கும் நாம் சமாதானம் காண வேண்டியிருக்கு. வாலி சொன்னான் பாரு, அது மாதிரி நீங்களும் ஏதோ இந்த வார்த்தையை விட்டுட்டீங்களோ. இப்போ அந்த திகைத்தனை அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன அர்த்தத்தோடு நான் பிரயோகிக்க விரும்பலை. உங்களுக்கு வைரமுத்துவே, உங்களுக்கு சித்த சுவாதீனம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது நல்லா இருக்காது, சொல்லக்கூடாது. அப்படி ஒருத்தரை பார்த்து சொல்லக்கூடாது. அதனை மட்டும் இவ்விடத்தில் உறுதி செய்ய விரும்புகிறேன். அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த பண்பாட்டின் சிகரமாக விளங்குகிறார் நம்முடைய ஐயா கம்பபாரதி அவர்கள். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லையா, நீங்கள் சொன்னீங்களே வாலி சொன்னால் திகைத்தனை போலேன்னு புத்தி சுவாதீனம் இல்லை, அது ஈபிக்கோ ஏதோ தண்டனை சட்டம் அதெல்லாம் வேற சொன்னீங்களே நீங்கள், அந்த அர்த்தத்தில் நான் இப்போ சொல்லலை. மேலே சொல்கிறார் பாருங்க, சென்னை கம்பன் கழகத்தின் வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். இஸ்லாமியரான மறைந்த நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்களும் திராவிடக் கழக கொள்கைகளில் ஊறி திளைத்திருந்த அருளாளர் மறைந்த ஆரம் வீரப்பன் அவர்களும் தான் முன்பு இக்கழகத்தின் தலைமை ஏற்று வழி நடத்தினார்கள். இஸ்மாயில் ஐயா இருக்காரு, அற்புதமான அந்த கம்பன் கழகத்தில் எப்படி பேசணும், எந்த அளவுக்கு விஷயங்கள் சொல்லணும், ஒரு இந்த கம்பனுடைய பாடலையும் அற்புதமாக விளக்கி சொன்னவர். அவர் வானதி பதிப்பகத்தில் ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்தில் அவருக்கு நீதிபதி சதாசிவ ஐயரோடு நல்ல நட்பு. ஒரு நாள் அந்த நீதிபதி நம்ம இஸ்மாயில் ஐயாவை பார்த்து, நண்பர் தானே, நான் காஞ்சிபுரம் போகிறேயா வரையா அப்படி கேட்டார். ஐயோ காஞ்சிபுரத்துக்கு நான் எங்கே வருது, காஞ்சிபுரத்தில் எங்கே போகிறீங்கன்னு, காஞ்சி மடத்துக்கு தான் ஏன் பெரியவரை பார்க்கணும், அதனால் போகிறேன். அண்ணாங்க பெரியவரை பார்க்குற இடத்துக்கு நான் இது அம்மா வாயா கூட அப்படின்னு நண்பர்களாச்சே உரிமையோடு கூப்பிட்டார், போனார். அதை போய் பரமாச்சாரியார்
நம்முடைய காஞ்சி பெரியவர்களை பார்த்த பிறகு ஒரு எழுதின கட்டுரை அந்த புத்தகத்தில் இருக்குது. வானதி பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்தில் காஞ்சியில் கருணை ஊற்று அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதுகிறார். முதல் பத்தி என்ன அழகான தலைப்பு பாருங்கள். அதில் முதல் பத்தி எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்கள் இஸ்மாயில் ஐயா அவர்கள். ஒரு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதை சொல்வதில்லை. எண்ணுவதையெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம எண்ணுவதெல்லாம் விபரீதமாக இருக்குது. எல்லாம் நேர்மறையாக இல்லை, எதிர்மறையாகவும் இருக்குது, நேர்மறையாகவும் இருக்குது, கலந்து இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எண்ணுவதையெல்லாம் சொன்னால் ஆபத்தாக போடும், கலவரமாயிடும். அப்போது அவர் எழுதுகிறார், நான் காஞ்சியில் போய் பார்த்தன ஒரு முனிவரை, காஞ்சி முனிவரை, காஞ்சிமா முனிவரை, பரமாச்சாரியார் அவர்களை. இஸ்மாயில் எழுதுகிறார், ஒரு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதை சொல்வதில்லை, எதை சொல்கிறானோ அதை செய்வதில்லை. சரி, எண்ணுவதை சொல்கிறான, அதையாவது செய்கையில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை, மூணுமே இல்லை. தாட், வேர்ட் அண்ட் டீட், எண்ணம், சொல், செயல், மூணு இணையணுமே, ஒரே நேர்கோட்டில் வரணும், சிங்க்ரனைஸ் ஆகணும். அப்படி சிங்க்ரனைஸ் ஆன எண்ணமும் சொல்லும் செயலும் மூன்றும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதரை நான் காஞ்சியில் கண்டேன். அவர்தான் காஞ்சி பெரியவர்கள் பரமாச்சாரியார் என்று எழுதுகிறார் மூமு இஸ்மாயில். அப்படிப்பட்டவங்க இருந்த அந்த கம்பன் கழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாமா அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நிலைமை வருதுன்னா அப்போ இந்த கம்பன் கழகத்தை பற்றியே நமக்கு தெரியலையோ? அதான் அர்த்தம். அவங்க தங்களுக்கான உள்ள இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், கொள்கை எல்லாத்தையுமே அப்படி உள்ள சேர்க்காம கம்பனை மட்டும் பார்த்து அதை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் எவ்வளோ அழகு, எவ்வளோ அற்புதமாக அந்த கழகத்தை கம்பன் கழகத்தை காப்பாற்றினாங்க. இது நமக்கு தெரியணும். அடுத்தது சொல்கிறார், நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு கம்பன் கழகத்தினுடைய வரலாறு. கணேசனை பற்றி சொல்லிட்டேன். காரைக்குடி கம்பன் அடிப்பொடி கணேசன் அவர்கள், அவர் இருந்திருந்தால் என்ன மாதிரி ஆயிருக்கும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உயிரோடு இருந்திருந்தா. அடுத்தது இஸ்மாயில் ஐயாவை பற்றியும் சொல்லிட்டேன். நீங்களோ அவர்கள் காட்டிய வழியை உணராது. மிக முக்கியமானது. முதல்ல படியா கம்பன் கழகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, அப்புறம் கம்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீங்களோ அவர்கள் காட்டிய வழியை உணராது உங்களது கொள்கையை மட்டும் மனதில் வைத்து கம்பனது மேடையில் ராமனை இழிவு செய்திருக்கிறீர்கள். முடிச்சுட்டார். ராமனை இழிவுபடுத்திட்டேன். உங்களது செயலால் பலரதும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள். தெரிஞ்சு போச்சு. எல்லாம் அவன் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிவிட்டான். சென்னை கம்பன் கழகமே இன்று ஆடி போய் கிடக்கிறது. ஏண்டா இந்த அவார்டை கொடுத்தோம், நம்ம இந்த விழாவை நடத்தாமே இருந்திருக்கலாமே அப்படி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. கம்பன் கழகத்தை உருவாக்குவதிலும் விழா எடுப்பதிலும் உள்ள சிரமத்தை அறிந்திருந்தால் நீங்கள் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க ஐயா, இப்படி பேசிட்டே ஐயா அப்படின்னு சொல்கிறார். தற்போது கழகத்தின் தலைமையை ஏற்றிருக்கும் நய உரை நம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் மத நம்பிக்கை இல்லா கட்சியின் ஒரு பிரதிநிதியாய் இருந்து கொண்டும் தான் கொண்டிருக்கும் சமய நம்பிக்கையில் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாது நின்று நிலைக்கிறார். ஆழ்வார் பாசுரங்களுள் தம்மை கரைத்து கொண்ட அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் எனும் அமைப்பை உருவாக்கி ஆண்டுதோறும் விழா எடுத்தும் வருகிறார். கற்பார் ராமபிரானை எல்லால் கற்பரோ அப்படின்னு சொன்ன அந்த ஆழ்வார் பரம்பரையில் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுன்ற ஜெகத் ரட்சகன் இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை. அதுவும் சூச்சகமாக சொல்லிட்டார். சூச்சகமாக என்ன, நேரடியாகவே சொல்லிட்டார். சூச்சகம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவர் ராமனுடைய ஒரு பக்தர், ஆழ்வார்களுடைய பக்தர், இதெல்லாம் உண்டு. அவருக்கே தர்ம சங்கடம் இல்லையா? ஆனால் அவரும் அன்றைக்கி பாவம் சும்மா தான் இருந்தார். அதை பற்றி சொல்லலை பாவம். ஏன்னா இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ரொம்ப பண்பாட்டினுடைய உச்சகட்டம். அதுபோலவே இப்போது கழக செயலாளர் பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களும் நம் செய்வத்தையும் தமிழையும் தம் கண்களை போற்றும் பேரறிஞர் மறைமலை அடிகளின் மருமகளாய் வாய்த்த மாண்புடையவர். அந்த அம்மாவையும் என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த மங்கையர்க்கரசியை அற்புதமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்களது அழைப்பை மதித்துத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தாங்க. அவர் இருந்து தம்முடைய சக அமைச்சர்களையும் வர சொல்லிட்டு அந்த எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லிட்டு போயிருக்கார். அவர்களின் நல் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது.
சிலர் அதனையும் குறை சொல்கிறார்கள். அது தவறு. ரைட்டு, அவர் வந்தார், அவரை கூப்பிட்டுக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா. அவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவங்களையும் கூப்பிட்டாங்க. யார்? அப்போ இஸ்மாயில் ஐயா இருக்கும்போது கூப்பிட்டார். முதலமைச்சர்ன்ற ஸ்தானம். ஏன்னா அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே முதலமைச்சர். ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு வரணும்னா அது கூட ஒரு புண்ணியம் இருக்கணும். அதனால் அதையும் மதிக்கணும்னு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இதுதான் அடுத்தது. மேலே அந்த கடிதத்தில் போகிறார், கழகத்தின் மரபிற்கு இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. கழகம்னா இங்கே புரிஞ்சுக்கணும், கம்பன் கழகம். இப்போ கழகத்துக்கு பல கழகங்கள் வந்துடுத்து. கழகத்தின் என்று சொன்னாலே கம்பன் கழகம். அது அழகாக சொல்கிறார் ஐயா. கம்பனடிப்பொடி அவர்கள் தமது காரைக்குடி கம்பன் விழாவுக்கு அப்போது தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞரை, கம்பனடிப்பொடியே கலைஞரை கூப்பிட்டுருக்கார். அதே போல் அது அடுத்து தலைவர்களாக வந்தவர்களும் மதித்திருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தை. அப்போது தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞரை அழைத்து கௌரவித்திருந்தார். அதுபோலவே பெரியவர் மூமு இஸ்மாயில் அவர்களும் சென்னை கம்பன் விழாவுக்கு கலைஞரை அழைப்பித்து கௌரவம் செய்தார். இதெல்லாம் தான் பெரியவர்களுடைய ஒரு நல்ல அந்த மனம் எப்படி கடந்து நிற்கிறது. அதான் கம்பனை படித்தா அப்படி தானே வரணும். ராமன் பக்தன் அப்படி தானே இருக்கணும். அந்த வரிசையில் தான் சென்னை கம்பன் கழகமும் தன் பொழுவிழா நிறைவை ஒட்டி இவ்வாண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து கௌரவித்தது. அது மரபு வழி வந்த ஒரு செயலே ஆகும். ஏற்கனவே முன்ன பார்த்தோம் 3 மரபை காக்கின்ற முன்னோர்கள் எப்படி மரபோ அதை காக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். மண்ணினுடைய இயல்பு நமக்கு தெரியணும். நாம் எங்கே இடத்துல இருக்குமோ அந்த மன்றத்தினுடைய உணர்வு தெரியணும்னு சொன்னார. இப்போ அழகாக சொல்கிறார் பாருங்க, அந்த மரபு வழி செயலே என்று சொல்கிறார். கடிதம் போகிறது மேற்கொண்டு, விழாவுக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்ற சொல்லணும். அதை கூட நீ பாடமாக கற்றுக்கலையேப்பா, அதை கூட நீங்கள் ஒரு பாடமாக இருந்திருந்தன்னா அழகாக பேசி முடிச்சிருக்கலாமே, அதையும் செய்யலைன்ட்டார். மேலும் கடிதம் போகிறது, நீங்கள் உங்களது பேச்சால் முதல்வரின் வருகையை கூட விமர்சனத்திற்கு ஆளாக்கி விட்டீர்கள். இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் இது மாதிரி பேசினா எப்படியா இருக்கும் அவருக்கு? ஒரு தடவை ஸ்டாலின் அவர்களே ஒரு கூட்டத்தில் பேசினதா கவனித்தோம். எனக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி நம்ம ஆட்களே நம்மளை பேசிடுவான் போல இருக்கு. ரொம்ப காலையில் எழுந்தால் இன்றைக்கி என்ன வருமோ பத்திரிகைன்னு பயப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ உங்களுடைய பேச்சும் அப்படி ஆகிப்போச்சே. நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டீர்கள். இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அறிவிலே தெளிவு, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசு ஆணை, பாரதியார் சொல்றது. இதை கூட சிந்திக்கலையான்னு சொல்கிறார் ஐயா. மேல் கொண்டு கடிதம் போகிறது, உங்களால் முன்பு எழுந்த ஆண்டாள் பற்றிய சர்ச்சையை அறிந்திருந்தும் ஆழ்வார்களை தெய்வமாக போற்றும் ஜெகத்ரக்ஷன் அவர்கள் கவிதை மேலும் தமிழ் மேலும் உங்கள் மேலும் கொண்ட காதலால் தான் ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தின் சார்பாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த கம்பன் விருதினை இவ்வாண்டு உங்களுக்கு வழங்க முன்வந்தார். இப்போ அவர் விருது வழங்கணும் உங்களுக்குன்னும் போது ஒரு 4 பேராவது பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஒரு குழு முடிவு பண்ணியிருக்கோம், அதில் எதிர்ப்பிருப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது கிடைச்சதை எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்கலாம். முன்பு ஆண்டாள கோதை நாச்சியாரை தப்பாக பேசினதுக்கு ஒரு பரிகாரமாக இதை பயன்படுத்தி நல்லபடியாக பேசியிருக்கலாம் ஐயா. அந்த வாய்ப்பையும் விட்டுட்டீங்களே ஐயா. இவ்விருதின் மூலம் ஆற்றலாளரான உங்களை அருப்பணிக்குள் நுழைத்து விடலாம் என்று தான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். என்ன அழகான வாக்கியங்க! ஒரு வாக்கியத்திலையும் ஒரு சொல்லும் என்ன அழகாக பயன்படுத்துகிறார். நீங்களோ அவர்களது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் பேசி இன்று அவர்களையே குற்றவாளிகளாய் சமூகத்தின் முன் நிறுத்தி விட்டீர்கள். நியாயம் தானே? எல்லாரும் என்ன நினைப்பான், யோ இந்த ஆழ்வார்கள் மையமோ அல்லது இந்த கம்பன் கழகமோ எதுக்கே இந்த ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? தெரிஞ்சு தானே இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமே. ஏற்கனவே ஆண்டாளை பற்றி தப்பாக பேசியிருக்காரு ஐயா, இவருக்கு கொடுத்துருக்கலாமான்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நீங்கள் சாதாரண ஒருவர் அல்லர். பக்கத்தில் கொடுக்குறார், கவி பேரரசு. தலைப்பு நமக்கு வந்துடுத்து, நமக்கு ஒரு பட்டம் வந்துடுத்து. அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரியாவது இருக்க வேணாம் ஐயா. இந்த பட்டம் சாதாரணமான ஒன்றா என்ன? கவி பேரரசுன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு கவிஞன் எப்படி இருக்கணுன்றதுக்கே உள்ளத்து உள்ளது கவிதை,
உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படின்னு பாடியிருக்காங்களே. அப்படி உள்ளத்திலேருந்து உண்மையை வரணுமே. சொல் புதிது, சுவை புதிது, ஜோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மகாகவிதை அப்படின்னு பாரதியார் சொல்றானே. கவி பேரரசின் பட்டத்தை வச்சுக்கிட்டு என்னையா இது? கவிதைகளுக்கான பல உயர் பரிசில்களை பல தரமாய் பெற்றவர்கள் நீங்கள் எல்லாம். திரைப்படத்தில் வரக்கூடிய கவிதைகளில், பாடல்களில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பரிசெல்லாம் வேறு வந்திருக்கு. அந்த பரிசுகளில் உங்களிடம் ஒன்றை கேட்க தோணுகிறது. இப்பெல்லாம் இவ்வளோலாம் விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்களே மற்ற இடங்களில். நீங்கள் எழுதிய ஒரு கவிதையை, நீங்கள் எதுக்காக இந்த கவிதையை எழுதினீங்களோ அதுக்கு மாறாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னு வச்சுங்க, தப்பாக சொல்கிறார், இது இப்படி தான் எழுதியிருக்காயா அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்போ கம்பன் எதுக்கு எழுதியிருப்பான்? இல்லைன்னா அவன் கம்பர் அங்கதனை ஒப்படைப்பாரா? ஆவி போம் வேளையில் அறிவு தந்து நல்கினாய்னு சொல்வாரா? மூவர் நீ முதல்வன் நீன்னு சொல்வாரா? என்னையா இது? கவி பேரரசன் பட்டத்தை வச்சுக்கிட்டு என்னையா இது? ஏன் இந்த எதிர்மறை போக்கு? அழகான கேள்வி. கம்பன் உங்களைப் போல சினிமாவுக்காக கவிதை எழுதிய புலவன் அல்லன். இதுதான் முக்கியம். இளைஞர்களே, மாணவர்களே, நாம் எல்லாம் இந்த கவிதை, இந்த கடிதத்தை படித்து கொண்டே இருக்கலாம். இது இந்த கடிதம் இலக்கியத்தில் நாளைக்கு நிற்க போகிற ஒரு கடிதம். முகநூலில் இருக்குது, ஐயா எழுதியிருக்காங்க. அற்புதமான கடிதம். ஒருத்தரை எப்படி சொல்லணும், ஒருத்தர் தவறு செய்தால் அந்த தவறை எப்படி சுட்டி காட்டணும். அழகான கவிதை. அவன் அறம் நிலைக்க பாடிய பெரும் புலவன். அதனால்தான் கம்ப காவியத்தை நம் மக்கள் அறத்தின் ஊற்றாகவும், அன்பின் ஊற்றாகவும், பண்பாட்டின் ஊற்றாகவும், பக்தியின் ஊற்றாகவும், சத்தியத்தின் ஊற்றாகவும், சால்பின் ஊற்றாகவும் கருதி போற்றி வருகிறார்கள். என்ன சொல் நயம், என்ன அடுக்கடுக்கா வருது பாருங்க. அறம் நிலைக்க பாடியவன். 3 பேரும் அப்படித்தான். இளங்கோவும் அப்படித்தான், கம்பனும் அப்படித்தான், வள்ளுவனும் அப்படித்தான். அறம் தான் இந்த நாட்டினுடைய ஆதாரமே அறம். அறத்தை பற்றியே கவலைப்படாதவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற அந்த சகவாச தோஷத்தால், அந்த நட்பினால் இப்படி நீங்கள் பேசியிருக்கீங்களப்பா. நீ கவி பேரரசின் பட்டம் வேற இருக்குப்பா. அந்த உயர் பொக்கிஷத்தில் நீங்கள் கை வைத்தால் யாருக்கு தான் ஏன் கோபம் வராது? அதான் சொல்லிட்டார, ஷா கணேசன் இருந்திருந்தால் என்னால் நினைச்சே பார்க்க முடியலையா, என்ன ஒன்றா நடந்திருக்கும். அங்கே நல்ல காலம் அவர் இல்லை, தப்பிச்சிங்கன்ட்டார். அப்படின்னா இப்போ அங்கே உட்கார்ந்துருந்தவன்லாம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் ஒரு அற்புதமான கருத்து தான். அந்த அரங்கத்தில் இருக்கிறவன் ஏதோ சரி அந்த நாலடியார் பாட்டு சொன்னார், அதுக்காக விட்டு வச்சிருக்கான். கம்பன் அடிப்படியாக இருந்தால் நொறுக்கியிருப்பாங்க. நீ பெரும் புலவனான கம்பன் ராமனை காசில் கொற்றத்து ராமன் என்ற காவியத்தின் ஆரம்பத்திலேயே உரைத்து விடுகிறான். போதுமே, இது ஒன்று போதுமேயா. ராமன் வெறும் காவிய நாயகன் மட்டுமல்லன், அவன் அறத்தின் நாயகன், குறித்த ஒரு சமயத்தாரால் போற்றி வணங்கப்படும் கடவுள் நாயகனும் ஆவான். இங்கதான் மிக முக்கியமான கருத்தை அது இலங்கை ஜெயராஜ் அவர்களால் தான் சொல்ல முடியும். காரணம், அவர் எண்ணம், சொல், செயல் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு ஐயாவுக்கு. இம்மண்ணில் அவனுக்கான ஆலயங்கள் எத்தனை எத்தனை ராமர் ஆலயங்கள், அவனுக்கான பாசுரங்கள் எத்தனை பேர் பாடியிருக்காங்க. ராமனை பாடாதவன் உண்டு. ராமன் எத்தனை ராமனடி திரை படத்திலேயே ராமனை பாடியிருக்காரு ஐயா கண்ணதாசன். அவனுக்கான பக்தர்கள் எத்தனை பேர் பக்தர்கள்ப்பா. ஒண்ணுமே ராமாயணத்தை முழுமையா படிச்சிருக்க மாட்டான். எத்தனை பக்தர்கள், பக்தி எப்படி இருக்கு. இவற்றையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்களா? ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாத ஐயா? அறிந்திருந்தும் அவனை சித்த சுவாதீனம் அற்றவன் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியுது? எப்படியா சொன்னேன்? ஏதோ இதுவா எமோஷனலில் உணர்ச்சி விட்டு வச்சுட்டு நான் பேசிட்டேன்னா, வசப்பட்டு பேசிட்டேன்னா, இப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. நீ சொல்ல முடியாது. இந்து மதம் சகிப்புத்தன்மை நிறைந்தது தான். என்ன அழகா சொல்றார். மனைவியை கடத்தி சென்றவனையே மன்னித்த ராமனின் வழிவந்த சமயம். இதை புரிஞ்சுக்கணும். நான் ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாகு இளம் கமுகின் கோசலை நாடுடை வள்ளல். என்ன அற்புதமான பாட்டு. இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றான். இப்படி சொல்றானா? இப்போ எத்தனை பத்திரிகைகளில் எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை நடக்குது. எல்லாம் என்ன பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. ஆனால் எப்படிப்பட்ட மரபுல இந்த காவியம் வந்திருக்கு பார்.
அதனை பலவீனமாய் இன்று பலரும் நினைத்து விடுகிறார்கள். இது இந்து மக்களுக்கு ஒரு செய்தி, ஐயா சொல்கின்ற செய்தி. அறிவாளியான நீங்களும் அங்கனம் நினைத்ததுதான் கவலை தெரிகிறது. வேற எவனாவது ரோட்டில் போகிறவன் ஒன்றும் தெரியாதவன் சொன்னாலும் பரவாயில்லையா, நீ கவிப்பேரரசுன்ற டைட்டில் வேற, தலைப்பு வேற வச்சிட்டு இருக்க, யார் கொடுத்ததோ தெரியல, ஆனாலும் நீ நினைக்கிறது கவலை தருதுன்னு ஐயா சொல்கிறாரு பாருங்க. உண்மையிலே கவலை தான். அன்பரே, ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அற்புதம். இதான் இந்த கடிதத்தினுடைய அப்படியே அதை அந்த என்ன சொல்கிறது, கிரீடத்தில் வைத்த அந்த ஒரு அற்புதமான வைரம், மாணிக்கம். இதுதான் இந்த கடிதத்திலே அழகான பகுதி. அன்பரே, எப்படி அழைக்கிறார் பாருங்க. அன்பரே, ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒன்று தான் ஏன் கேட்குறேன் நான், இவருக்கு மட்டும் இல்லை, இவரை சார்ந்தவர்களுக்கும் இதான் பதில். இந்து மதத்தை இழிவுபடுத்தி இப்படியாய் விமர்சிப்பது போல மாற்று மதம் ஒன்றை உங்களால் விமர்சிக்க முடியுமா? ஐயா அவர்கள் மாற்று மதம்னு சொல்லியிருக்கார். ஆனால் மாற்று மதம் இல்லை, வேற்று மதம் தான் அது. மாற்று மதம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைவம், வைணவம், சாக்தம், சௌரம் இதெல்லாம் மாற்று மதங்கள். ஏன் ஜெயினம், பௌத்தம் உட்பட மாற்று மதங்கள். அதனால தான் நம்ம இதில் அகச்சமயங்கள், புறச்சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புறச்சமயங்கள்லாம் பிரிக்கிறோம். இருந்தாலும் ஐயா மாற்று மதம்னு சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். மாற்று மதம் ஒன்றை உங்களால் விமர்சிக்க முடியுமா? அற்புதமான கேள்வி. இதை கடிதத்தை படிக்கிறவனுக்கு நமக்கெல்லாம் இது ஒரு செய்தி. அது மாற்று மதத்தவரால் வணங்கப்படும் இறைத்தன்மை கொண்ட ஒருவரை, அங்கே கூட எப்படி போட்டிருக்காரு பாருங்க, அங்கேயும் மரியாதையோடு போட்டிருக்கார். சித்த சுவாதீனம் அற்றவர் என்று உங்களால் சொல்லத்தான் முடியுமா? அதுக்கப்புறம் தான் வரி வருது அழகு. சொல்வதை விடுங்கள், நினைக்கத்தானும் உங்களால் முடியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த கடிதத்துக்காகவே அவருக்கு பல கோடி வணக்கங்கள். தண்டனிட்டு அவரை நான் வணங்குகிறேன் அவருடைய திசையை நோக்கி. நினைத்து முடிக்கும் முன் நீங்கள் தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள். இதுதான் ஏன் முக்கியம். நீ நினைக்கிறதுக்கு முன்ன முடிஞ்சது கதை, உன் கதையும் முடிஞ்சது, நீ யாரோட சேர்ந்திருக்கியோ அவங்க கதையும் முடிஞ்சது. அது உங்களுக்கே தெரியும். ஏன் இந்த நாடு பார்த்துருக்கு. டெக்கான் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒருத்தன் கதை எழுதினான். அது என்ன, அந்த கதை என்ன, அவன் அந்த கதையில் வர ஒரு கதாபாத்திரத்தினுடைய பேர் தானே அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அடுத்த நாளே டெக்கான் ஹெரால்டு பத்தி எரியுது, நாடு முழுக்க ஒரே கலவரம். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க, அதே கதையில் சீதா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், அவளை விபச்சாரியா சொல்லியிருக்கான். ஒரு ஹிந்து கூட கொதிக்கலை. இப்போ ஹிந்து சமுதாயம் எப்படி இருக்கு? நம்ம பற்றி சொன்னால் உட்கார்ந்துருக்கு. இப்படி உட்கார்ந்துருக்கிற சகிப்புத்தன்மை இனிமேல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதான் இதில் செய்தியே. இந்து மக்கள் எப்போதும் சகித்திருப்பார்கள் என்று பலரும் நினைக்கிறார்கள். குட்ட குட்ட குனிபவனும் மடையன், குனிய குனிய குட்டுபவனும் மடையன். அதான் இலங்கை ஜெயராஜ் எனும் உண்மையை இந்து மக்கள் இப்போது நன்றாக உணர்ந்து விட்டார்கள். வந்துருத்தியா ஹிந்து எழுச்சி வந்துருத்து, நீ இனிமேல் அப்படிலாம் நினைக்க முடியாது. இனிமேல் என்ன ஆகுமோ தெரியாது. அடுத்த கூட்டத்தில் நீ பேசவே முடியுமான்னு தெரியாது. என்ன அற்புதமான செய்திங்க இது, இந்த கடிதம். அதனால் இந்து மதத்தின் மேல் கை வைக்க விரும்புபவர்கள் இனி அது பற்றி சற்று சிந்தித்து செயல்படுவதுதான் நல்லது. இதான் செய்தி. இதுதான் இந்த கடிதத்தினுடைய முத்தாய்ப்பு. ஆனால் கடிதம் முடியல இன்னும். உங்களுக்கு எழுதும் இக்கடிதத்தின் மூலமே உங்களை கடும் வார்த்தைகளால் விமர்சித்து வருவோருக்கும் ஒன்றை நான் உரைத்து முடிக்க விரும்புகிறேன். கடிதத்தினுடைய முடிவுக்கு வரார், நிறைவுக்கு வரார். அன்பர்களே, உங்கள் ஆத்திரத்தின் நியாயம் புரிகிறது. ஆனாலும் நம் பண்பாட்டின் பெருமையை முதலில் நாம் நிறுவ வேண்டும். நம் மொழியினது, மதத்தினது நாகரிகத்தை நாம் உணர வேண்டும். கவிஞரின் வார்த்தைகளால் கோபமுற்று நீங்கள் பேசும் பேச்சுகளில் சில காதுகளை கூச வைக்கின்றன. 1000 தான் இருந்தாலும் அவர் இன்று இருக்கும் நம் தமிழ் கவிஞர்களில் ஒருவர். இதுதான் ஹிந்துவினுடைய பெருமை. வேற எந்த மதத்திலையும் இப்படி எழுதின்னு இருக்க மாட்டாங்க. நம்முடைய பண்பாட்டினுடைய சிகரமே அதான். பாரதியாருடைய வழியில் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள் இதை எழுதியிருக்கார். எப்படி நமக்கு தெரியும், 1905 வங்காளம் ரெண்டாக பிரித்தான். கர்சான்றவன் ரெண்டாக பிரித்தான். கலவரம், கடுமையான கலவரம். அந்த கலவரத்தினுடைய
சிறப்பு என்ன தெரியுமா? இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து செய்த கலவரம் அது ஒன்று. அப்போ தான் இப்போ நான் என் கையில் கட்டியிருக்கேன் ராக்கி, அப்போ தான் அந்த ரக்ஷா பந்தன் அதிகமாக வந்தது. ரவீந்திரநாத டாகூர் அப்போ ரொம்ப வந்தே மாதரம்ன்ற கவிதையை எடுத்துக்கொண்டு போன அந்த அற்புதமான காலகட்டம். 1905 பிளந்தான். எந்த ரீதியில்? முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் பிரித்தாளும் சூழ்ச்சியில் இவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று அவன் கருதி பிரித்தான். எல்லாரும் கடுமையாக எழுதினாங்க. பாரதியாரும் தமிழகத்திலிருந்து கடுமையாக எழுதினார். நல்லா கவனிக்கணும். இப்போ பிரிச்சாச்சு. 1905 நடந்த அந்த கலவரம் தொடர்ந்து போராட்டம் நடந்து 1911 எந்த வங்காளத்தை பிரித்தானோ அதை மீண்டும் சேர்த்தான். இதான் முக்கியம். வங்காளம் மீண்டும் இணைந்தது. ஒரு போராட்டம் நடத்தி இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து ஒன்றாக சேர்த்த தன்மை இந்த வங்காள பிரிவினையில் நடந்தது. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் நம்முடைய ஹிந்து சகோதரர்களும் இதை தெரிந்து கொள்ளணும். அதை அது எழுதினார பாரதியார். அங்கே ஒரு பத்திரிகை அமிர்த பசார் பத்திரிகான்னு பேர். அந்த கர்சானுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ ரொம்ப நக்கலா இப்போ எப்படி ஐயா அவர்கள் காதுகளை கூச வைக்கின்ற அளவிற்கு பேசினார்களோ அதை எழுத்தில் எழுதிவிட்டாங்க பத்திரிகை. தேவையா உனக்கு? நீ தானே பிரிச்ச, உனக்கு நல்லா கொடுத்தார் தண்டனை. பொங்கி எழுந்தார் மகாகவி பாரதியார். அதான் பாரதி எழுதாதையா, ஒருத்தனுடைய மனைவி இறந்து போயிட்டார், இப்படியா பேசுறது? அந்த பாரதியின் வழிவந்தவர் நம்முடைய இலங்கை ஜெயராஜ். 1000 தான் இருந்தாலும் அவர் இன்று இருக்கும் நம் தமிழ் கவிஞர்களில் ஒருவர். இதுதான் பாரதி வழி. அவரை கேவலமாய் பேசி வெளியிடும் செய்திகளால் நம் இனத்தின் நாகரீகம் மற்றவர்களின் ஐயத்திற்கும் ஆளாகும். நாம் எப்படிப்பட்ட பரம்பரை? இப்படி எழுதினா ஆகும். அவனுக்கு சொல்லியாச்சு, ஜாக்கிரதை, விழிச்சுட்டாங்க, இனிமேல் இப்படியே உன் கதை ஓடாதுன்னு அவருக்கு சொல்லியாச்சு. நாம் அப்படி நடந்துக்கூடாதியா. நம்ம ஒற்றுமையாக நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கும் பாரதி எப்படி எழுதினான்? கர்சானா கண்டுபிடித்திட்டினான். எப்போ? வங்காள பிரிவினை போது மனைவி இறந்த உடனே அந்த அமிர்த பசார் பத்திரிகைக்கு கண்டனம் எழுதினான். சொல்லாதியா, ஒருத்தனுடைய மனைவி இறந்து போயிட்டா, நீ அதுதான மரியாதை அப்படின்னு சொல்கிறான்னா அதே பாணியில் நம்முடைய கம்பபாரதி ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொல்லியிருக்கார். நம் இனத்தின் பெருமைக்காக போராடும் நினைக்கும் நீங்கள் மற்றவர்களின் செயலால் நிலை தடுமாறக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் படி இறங்க மற்றவரும் படி இறங்கினால் நமது பண்பாடு பாதாளத்தில் போய்தான் இருக்கும். உணர்வது உங்கள் கடன். இது எனது பணிவான வேண்டுகோள். இன்றைய மாணவர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய ஆசிரியர்களுக்கு அற்புதமான மெசேஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுதான் இன்னைக்கு தேவை. நிறைவாக கவிஞரிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். தவறு நிகழ்ந்து விட்டது. அது தவறியும் நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால நடந்திருக்கலாம். சரியா, நடந்தது நடந்து போச்சியா. சொற்சோர்வு என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. எல்லாருக்கும் நடக்கும் என் வாழ்க்கையில். எனக்கு என்ன கிரக கோளாறோ தெரில. அதனால் கோள் 6, 6னா வழி, கோள்னா கிரகம், கிரகச்சாரம், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன். தெரிஞ்சு சொன்னையோ தெரியாமல் சொன்னையோ சொற்சோர்வு என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். நான் ராமனை தாழ்த்த நினைக்கவில்லை, காப்பாற்றவே நினைத்தேன். பேசிய வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை தந்துவிட்டன. என் வார்த்தைகளால் மனம் நொந்து போனவர்களிடம் மனமாற மன்னிப்பு கோருகிறேன் என்று ஓர் அறிக்கை விட்டு இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஆஹா, வைரமுத்துவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஐயா சொல்லியிருக்கார், ஷால்புக்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் கொளல் எனும் வள்ளுவரின் குரலையும் பணியுமாம் என்றும் பெருமை எனும் அவரது கருத்தையும் ஏற்று செயல்படுங்கள். யோ, செயல்படியா. கவி பேரரசுன்னு பட்டம் வந்திருக்கு, ஆதங்கத்தோடு சொல்கிறையா. இந்த மடலில், இந்த முகநூலில் இதை செய்ய. அப்போ எல்லாருக்கும் நல்லது நடக்கும், உனக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகும்னு கடிதத்தை முடிக்கிறார். உங்களது கவிதையும் பெருமையும் உயர்வடைய பிரார்த்திக்கிறேன்னு ஒரு நினைக்கிறாருன்னா, எனக்கு கம்பபாரதி அந்த நல்லூர் இலங்கை ஜெயராஜ் அவர்களை நான் மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி
இந்த கடிதம் உலக கடித இலக்கியங்களிலே ஒரு அற்புதமான கடிதம் என்பது மட்டும்தான் எனக்கு இந்த கடிதத்தை படித்தவுடன், இந்த முகநூல் கடிதத்தை மடலை படித்தவுடன் எனக்கு தோன்றியது. என் கருத்துக்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை அவசியம் நம்ம சொல்லணும். ஒரு ஹிந்து எப்படி இருக்கணும், ஷா கணேசன் ஐயா எப்படி இருந்திருக்கார், கம்பன் கழகம் எப்படி நடந்துக்கணும், இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எப்படி நாம் இருக்கணும், நாம் எப்படி நம்முடைய பண்பாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் இந்த மடலில் சொல்லியிருக்காருன்னா, இந்த மடல் எழுதியதற்காகவே நான் இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களை மீண்டும் 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 தண்டனிட்டு வணங்குகிறோம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று அவர் மடலை முடித்திருக்கிறார். எனவே நமக்கு இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. நம்முடைய இறைவன் பரம்பொருள் மீண்டும் தாயுமானவர் மொழியிலே சொல்லப்போனால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று சொல்லி ஐயா அவர்களை தலைவணங்கி இந்த கருத்தெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஏதோ எனக்கு தோணித்து கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.